தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது ஐயா, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இன்னைக்கு நமக்கே ஒண்ணு இல்லை, நாமே நடுரோட்டில் இருக்கோம், நாமே ஏராளமான பிரச்சனையில் இருக்கோம், நாமே ஏராளமான உபத்திரவத்தில் இருக்கிறோம். மற்றவங்களை நினைப்போம். ஏங்க பதில் சொல்லுங்க. மற்றவங்களை, எனக்கே ஒண்ணு இல்லை, எனக்கே சொத்துக்கு வழி இல்லை, எனக்கே நிம்மதி இல்லை, எனக்கே தூக்கம் இல்லை, எனக்கே வியாதி மாறல, எனக்கே உபத்திரவம் மாறல, எனக்கே போராட்டம் மாறல, நான் மற்றவங்களுக்காக ஜெபிக்க முடியும். ஆனா இந்த மனுஷன் ஜெபிச்சான், வந்துட்டான். ஆனா அந்த சூழ்நிலையில கூட பாத்தீங்கன்னா நல்ல குறிப்பிட்ட நேரத்துல செய்ய வேண்டிய ஜெபத்தை செய்யலைன்னு சொன்னா தன்னுடைய சிநேகிதர்கள் மேல தேவனுடைய கோபம் திரும்பிற்று என்று அவன் நன்றாய் அறிந்து, ஆண்டவரே வேண்டாம் வேண்டாம், அவர்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்காய் பரிந்து பேச துவங்கின பொழுது யோபுவினுடைய முகத்தை பார்த்த கர்த்தர் நிச்சயம் சொல்லி என்ன செஞ்சாரு? அவனுடைய சிறையிருப்பை தூக்கி போட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நாம நம்முடைய சிறையிருப்பு மாறணும், ஒருவேளை நம்முடைய பாடுகள் மாறணும், நம்முடைய உபத்திரவங்கள் மாறணும்னு நினைக்கிறோம். ஐயா நல்ல கவனிங்க, சூழ்நிலை மாறினாலும் சுபாவம் மாறாம வாழ கத்துக்க என் ஆண்டவர் மாற்றுவார்.